மக்களே, இன்று நாம் திருக்குறள் 438ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள குற்றங்கடிதல் அதிகாரத்தின் 8 குறள். பற்றுள்ளம் என்னும் இவரன்மை எற்றுள்ளம் எண்ணப்படுவதொன்று அன்று. இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், மனதில் உள்ள பொய், மேம்பட்ட அறியாமை அல்லது கெட்ட மனப்பாங்கு எதையும் உண்மையாக கருதக்கூடாது. அது பொய்யாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மதியமான எண்ணங்கள் அல்லது தோற்றம், தவறான நடத்தை மானம் இல்லாமல் வெளியே வராது. அதன் விளைவு சமூகத்தில் நம்பிக்கை குலைவு, விவாதங்கள் அதிகரிப்பு, சட்டமுறை முறைகள் பிரச்சனையில் மாட்டும். ஏன் இந்த குறள் முக்கியமானது என்றால், இன்று பலதரப்பட்ட தகவல் கலகம், பொய் செய்திகள், சமூக ஊடகங்களில் தவறான கருத்துக்கள் பரவுகின்றன. அதே நேரத்தில் அரசியல், வணிக, குடும்பம் போன்ற எல்லாவிடத்திலும் உண்மையை பார்த்து முடிவு செய்ய வேண்டும். உதாரணமாக, ஒரு நிறுவன மேலாளர் பணியாளர்களின் செயல்திறனை மதிப்பிடும் போது அவர்களின் வெளிப்பாட்டில் மட்டும் சார்ந்து உண்மையான செயல்பாட்டை புறக்கணித்து தவறான முடிவை எடுக்கலாம். மற்றொரு உதாரணம், ஒரு குடும்பத்தில் பலர் ஒருவருடைய பிரச்சனையை பற்றி கதைகள் மட்டுமே கேட்டு உண்மையான நிலைமையை அறியாமல் தீர்மை செய்ய முயலலாம். இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை நாம் பின்பற்றினால், தகவலை எடுக்கும் முன் 3 மடங்கு சோதித்து உண்மையை உறுதிப்படுத்துவோம். நீங்கள் ஒரு தலைவராக இருந்தாலோ நண்பராக இருந்தாலோ இந்த கொள்கை நியாயமான முடிவுகளை எடுக்க உதவும். அதனால் சமூகத்தில் நம்பிக்கை அதிகரிக்கும், விவாதங்கள் கட்டுமானமாகும், பிழைப்பு குறையும். இதுதான் இந்த குறள் மிக அழகாக எடுத்துக் கூறுகிறது. பற்றுள்ளம் என்னும் இவரன்மை எற்றுள்ளம் எண்ணப்படுவதொன்று அன்று. அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.